நாம் பல ஆண்டுகள் உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை தெரிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பலாச மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மரம். ரொம்ப அழகான சிகப்பு நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். பொதுவாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சவுத் இந்தியாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மரம் இந்த பலாச மரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பலாச மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அதோட பூக்கள் ரொம்ப அழகான சிவப்பு நிறத்தை இருக்கும். பொதுவாக இதற்கு ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்றது கூட ஒரு பெயர் உண்டு. ஏன்னா ஒரு தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு மரங்களை நீங்கள் வானிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் மட்டும் தீப்பற்றி எரிவது போல ஒரு தோற்றத்தை இது உண்டாக்கும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவ்வளவு அழகான ஒரு நிறத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மரம். அந்த சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இந்த பியூரஸ்ட் ரெட்டுன்னு சொல்லுவோம். பார்க்கும்போதே கண்களை பறிக்கக்கூடிய நிறம் இருக்கக்கூடிய ஒரு மரம். பலாச மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு சவாலாக இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணமாக்கக்கூடிய ஒரு அருமையான மரம்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இதோட தாவரவியல் பெயர் பியூட்டியா மோனோஸ்பெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய பலாச மரம். இந்த பலாச மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை, அதே போல் அந்த மரப்பட்டையிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய சாம்பல், இதை தான் பெரும்பாலும் நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கு கருப்பை கட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைப்ராய்டு ஏற்பட்டதுன்னா பெரும்பாலும் மாடர்ன் மெடிசனில் சொல்லக்கூடிய ஒரு வழி, கருப்பையை எடுத்துருங்க, உங்களுக்கு தான் 40 வயசு ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்கு, உங்களுக்கு எதுக்கு இந்த கருப்பை அப்படின்னு சொல்லி கருப்பையை நீக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கு பெரும்பாலும் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு சர்ஜரியாக இருக்குது. ஆயுர்வேத மருத்துவ முறையை பொறுத்தவரையிலும் சித்த மருத்துவ முறையை பொறுத்தவரையிலும் கருப்பைகள் அப்படிங்கிறது வெறும் இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் மட்டுமல்ல, உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளை, உடலுடைய ஆரோக்கியத்தை, மனதுடைய ஆரோக்கியத்தை கட்டி காக்கின்ற மிக முக்கியமான ஒரு உறுப்பு. அதை எடுப்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ அதில் ஏற்படுகின்ற கருப்பை கட்டிகளாகட்டும், கருமுட்டை பை கட்டிகளாகட்டும், இதற்கு அறுவை சிகிச்சையே இல்லாமல் தீர்வளிக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து இந்த பலாச மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு சாம்பல். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, இந்த பலாச மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டைகளை ஒரு பெரிய பாத்திரத்தில் இட்டு நன்றாக உலர வைத்து அதை சாம்பலாக்கிடுவோம். அந்த சாம்பலை 1 பங்கு சாம்பலுக்கு 4 பங்கு இருக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு நல்லா கரைச்சிடுவோம். கரைச்சிட்டு அந்த தண்ணியை தொடர்ந்து கொதிக்க வைப்போம். கொதிக்க வச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய விபூதி போல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும். அந்த பொருளை மீண்டும் தண்ணீரில் கரைத்து அப்படிங்கிற மாதிரி 21 முறை இந்த ப்ராசஸை ரிப்பீட் செஞ்சு 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 கடைசியில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வெண்மை நிறமான சாஃப்டான பொருளை பத்திரப்படுத்தி வைப்போம். இந்த ஒரு சாம்பல் காலை எழுந்தவுடன் 500 மில்லிகிராம் சிறிதளவு பசு நெய்யோடு அல்லது சிறிதளவு மோரோடு சேர்த்து, அதே போல் இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் முழுமையாக கரைவதை பார்க்க முடியும். அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பை வீக்கத்தினால் ஏற்படுகின்ற அதிகப்படியான உதிரப்போக்கு, அதே போல் அந்த இடங்களில் ஏற்படுகின்ற கடுமையான வலி, வேதனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறத பார்ப்போம். அதே போல் அடிக்கடி ஏற்படுகின்ற மாதவிலக்கு, சில குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டு 30 நாளுமே அவர்களுக்கு இந்த மாதவிலக்கு ஏற்பட்டு கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகள், பாலிசிஸ்டிக் ஓவரைஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இந்த பிரச்சனையையும் குணமாக்கக்கூடிய மிகச் சிறப்பான மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பலாச மரத்திலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய இந்த சாம்பல். அது மட்டுமா, பெண்களுக்கு ஏற்படுகின்ற மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய பௌத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை அறுவை சிகிச்சையே இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த பலாசத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல். இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், குறிப்பாக மன அழுத்தத்தின் காரணமாக அடிக்கடி மோஷன் போகக்கூட ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம்.
இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இந்த ஒரு பிரச்சனை பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மன அழுத்தமான நாட்களில் இருக்கிறத பார்ப்போம். மற்ற நாட்களில் அந்த பிரச்சனை இருந்த அறிகுறியே இருக்காது. ஸோ அப்போ அதற்கு இந்த பலாச மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் ஒரு 200 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து அதை ஒரு டம்ளர் மோரில் கலந்து காலை எழுந்த உடனே வெறும் வயிற்றில் அப்படின்னு சாப்பிட ஆரம்பித்தாலே மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பக்க விளைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மோஷன் சம்பந்தப்பட்ட எமோஷனலாக வரக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய அடிக்கடி மோஷன் போகின்ற பிரச்சனை குறைந்து போகிறத பார்க்க முடியும். கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய்க்கு இந்த பலாச மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு அந்த 40 to 16 வரும்போது குழந்தைகள் வளர்கிறாங்க, அவங்களோட படிப்பு, அவங்களோட மேரேஜ் கமிட்மெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு நேரத்திற்கு சாப்பிடாமல் இருக்கிறது, நேரத்துக்கு தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக ஆக ஆக அந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மனம் சம்மந்தப்பட்ட சர்க்கரை நோய் ஏற்படுறதை பார்க்கலாம். இப்போ சர்க்கரை நோய் எப்போ போய் டெஸ்ட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னா இன்சுலின் ஒரு வேலைக்கு வந்து நீங்கள் 50 யூனிட் 70 யூனிட்னு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 300க்கு சர்க்கரை குறையவே குறையாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வரும்போது சிலர்லாம் பார்த்திங்கன்னா 600 லெவல்லே சுகர் மெயின்டைன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இன்சுலின் கூட ஒரு நாளைக்கு 100 யூனிட்ஸ் போட்டு. பெரும்பாலும் இன்றைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய சில சர்க்கரை நோய் மருத்துவமனைகள் கூட இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குங்கன்னு சொல்லி அனுப்பக்கூடிய அளவுக்கு மோசமாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் வரும்போது உணவு கட்டுப்பாடுகளோடு நான் கொடுக்கக்கூடிய முதல் ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பலாச மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பல் தான். அந்த சாம்பல் வந்து 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை, 8 மணிக்கு ஒரு முறை, திருப்பி 10 மணிக்கு ஒரு முறை, 12 மணி, 2 மணி, 4 மணி, 6 மணி, 8 மணி, 10 மணின்னு ஒரு நாளைக்கு 6 முறை 7 முறை அதை தொடர்ந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாத காலத்திலேயே அந்த சர்க்கரை படிப்படியாக குறைந்து 200 விட குறைவாக வருவதை பார்க்க முடியும். அதன் பிறகு அந்த இன்சுலின் அளவை படிப்படியாக குறைக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய்க்கும் இந்த பலாச மரம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேயர்களே, கருப்பை சம்பந்தப்பட்ட கட்டிகள், கருப்பையில் ஏற்படுகின்ற கோளாறுகள், கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற கோளாறுகள், கருக்குழலில் ஏற்படுகின்ற அடைப்புகள், இந்த மாதிரி பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும், அதே போல் கட்டுப்பாடு இல்லாமலே இருக்கின்ற சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த பலாச மரம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பல நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அவற்றை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வெளிநாட்டவர்களிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம், நாகரிகத்தை கற்றுக்கொள்கிறோம், உணவு பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கிறோம், நவீன மோஸ்தர்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அடிப்படையான சில வாழ்வியல் பண்புகளை நாம் மேற்கு நாட்டில் வாழக்கூடிய மக்களோடு அல்லது மேற்கத்திய மக்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் அடையாளங்கள் தொடர்பானவை. அதாவது, நீங்கள் ஒரு மனிதரை சந்திக்கிறீர்கள், சந்தித்ததும் அவரை பற்றி நீங்கள் கேட்க வேண்டிய சில அடிப்படையான கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அவரை நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு. அப்படி கேட்கிற போது நீங்கள் கேட்கிற கேள்விகள் அவரை சங்கடப்படுத்தக்கூடியவையா அல்லது அவரை உங்களிடம் நட்பு பாராட்ட செய்யக்கூடியவையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக கேள்விகள் 2 வகையானவை இருக்கின்றன. பொதுவான கேள்விகள் என்பவை, அந்தரங்கமான கேள்விகள் என்பவை. உங்களுக்கு எளிமையாக தோன்றுகிற கேள்விகள் என்பது சிலருக்கு மிகுந்த மனநெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய கேள்வியாக இருக்கும். உதாரணமாக, ஒருவர் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் அவரை சந்திக்கிற போது அவர் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக அவருடைய முகத்தை பார்த்து உங்கள் உடம்பிற்கு என்ன என்று நீங்கள் கேட்பது என்பது மிக மிக மோசமான ஒரு கேள்வி. ஒரு மனிதருக்கு வெளியே சொல்ல முடியாத, சொல்ல விரும்பாத 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். மாறாக அவருக்கு எதனால் அதை அவராக விரும்பி சொல்லுகிற வரைக்கும் நீங்கள் அவருக்கு உங்களுடைய கனிவை கொடுக்கலாம், ஒரு ஆதரவை கொடுக்கலாம்.
அதே போல் இன்னும் நிறைய அந்தரங்கமான கேள்விகள் இருக்கின்றன. உதாரணமாக ஒருவரை நோக்கி நீங்கள் என்ன சாதியைச் சேர்ந்தவர் என்று கேட்பது. இதை நேரடியாக நம்முடைய மக்கள் பல இடங்களில் கேட்பதை பார்த்திருக்கிறேன். சிலர் மறைமுகமாக கேட்பார்கள், சிலர் நேரடியாக கேட்பார்கள். நம்முடைய சமூகத்தில் சாதி என்பது ஒரு சமூக அவமானமாக அல்லது பல்வேறு விதமான துயரங்களினுடைய ஒரு குறியீடாக இருக்கிறது. ஒரு மனிதர் தன்னுடைய சாதியை சொல்ல விரும்பாத போது அல்லது அவரே ஏதாவது ஒரு தேவை கருதி வெளிப்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் அவருடைய சாதியை நீங்கள் நிர்பந்திப்பது என்பது அவர் மீது செய்கிற ஒரு வன்முறை. ஏனென்றால் அதன் மூலமாகத்தான் நீங்கள் ஒரு மனிதரை மதிப்பிடப் போகிறீர்களா? அதே போல் ஒருவரை பார்த்தால் அவருக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்பது, இதுவும் இன்றைக்கு சமூகத்தில் பல்வேறு விதமான கலாச்சார நெருக்கடிகளோடு தொடர்புடையது. ஒருவருக்கு திருமணம் ஆகியிருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம், விவாகரத்து பெற்றவராக இருக்கலாம், அல்லது மன வாழ்க்கையில் பல சிக்கல்களை உடையவராக இருக்கலாம். நீங்கள் அவரிடம் போய் நேரடியாக முகத்துக்கு நேராக அந்த கேள்வியை கேட்பது தவறான ஒன்று. ஏனென்றால் அது அந்த மனிதனுடைய ஒரு அந்தரங்கமான ஒரு பிரதேசம்தான் இது போன்ற தகவல்கள் எல்லாம். அப்படி இருக்கிற போது அனாவசியமான கேள்விகளின் மூலமாக நீங்கள் ஏன் மனிதர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறதா என்று சிலர் கேட்பார்கள். குழந்தைகள் இருக்கிறதா என்று கேட்பது, ஒருவர் குழந்தை இல்லாதவர்களாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளை பிரிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். உங்களுடைய கேள்வி என்பது அவர்களை தடுமாறு செய்து விடலாம். நீங்கள் எதற்காக அந்த கேள்வியை கேட்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். அவர்களாக தேவைப்படுகிற போது சொல்லுவார்கள், சொல்லாமலும் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஆகப்போவது எதுவுமே இல்லை. இது போன்ற பல கேள்விகளை கேட்கிறோம். இதே சமயம் நாம் குழந்தைகளிடமும் கேட்கிறோம். ஒரு குழந்தையை நாம் சந்தித்ததும் நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? நீங்கள் எத்தனாம் வகுப்பு படிக்கிறாய் என்பதை தான் முதலில் கேட்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவருமே அந்த கேள்வியைத்தான் புதிதாக ஒரு குழந்தையை சந்திக்கிற போது கேட்பீர்கள். அந்த குழந்தை பள்ளிக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் செல்ல முடியாத குழந்தையாக இருக்கலாம், பள்ளியிலிருந்து இடைநின்று விட்ட குழந்தையாக இருக்கலாம், பள்ளிக்கு செல்லாமல் இருப்பது தொடர்பாக அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய துயரம் அதனுடைய மனதில் இருக்கலாம். அது நீங்கள் அந்த கேள்வியை கேட்டவுடன் என்ன பதில் சொல்வது என்றால் தெரியாமல் தடுமாறுவதை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு பல சமயங்களில் இந்த கேள்வியினுடைய அபத்தம் புரியும். குழந்தைகளிடம் நாம் பேசுவதற்கு 1000 விஷயங்கள் இருக்கின்றன, பகிர்ந்து கொள்வதற்கு 1000 விஷயங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கலான சமூக அமைப்பில் யாருக்கு என்ன நடந்திருக்கிறது என்றே தெரியாத நிலையில் ஏன் நீங்கள் அவர்களை பற்றிய தனிப்பட்ட தகவல்களை நீங்கள் உடனடியாக கேட்கிறீர்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். அதே போன்றுதான் ஒருவர் என்ன வேலையில் இருக்கிறார் என்று உடனடியாக கேட்பது அல்லது அவருக்கு என்ன வருமானம் என்று கேட்பது, இதெல்லாம் ஒரு மனிதர் பல சமயங்களில் மறைக்க விரும்புகிற அல்லது சொல்ல விரும்பாத, சொல்வதற்கு கூச்சப்படுகிற விஷயங்களாக கூட இருக்கலாம். இதே போல் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் ஒரு நண்பரோடு ஒரு இடத்திற்கு செல்கிறீர்கள். அப்படி செல்கிற போது அங்கு உங்களுக்கு தெரிந்த இன்னொரு நண்பரை சந்திக்கிறீர்கள். அப்போது உங்களுடன் வந்திருக்க நண்பரை அவருக்கு அறிமுகப்படுத்துகிற போது நீங்கள் அவருடைய பெயரை மட்டும் சொன்னால் போதுமானது. மாறாக நீங்கள் அவரை பற்றிய தகவல்களை மடமடவென்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கும் உங்களுடன் வந்திருக்கக்கூடிய அந்த நண்பருக்கும் என்ன உறவு என்பதை சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த உடன் வந்திருப்பவரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சந்திக்கிற நபர் ஒரு அந்நியர். அவரிடம் தன்னை அவர் வெளிப்படுத்திக் கொள்வது தொடர்பாக அவருக்கு பல கூச்சங்கள் இருக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய வரையறைகள் என்பது அவருக்கு மன நெருக்கடியை ஏற்படுத்தலாம். அப்படி இருக்கிற போது உடன் வந்திருப்பவரை காட்டி அவருடைய பெயரை மட்டும் நீங்கள் சொன்னால் போதுமானது. அதற்கு பின்னால் நாம் பேசுகிற போது தன்னியல்பாக நம்மை பற்றி நாம் வெளிப்படுத்திக் கொள்வது என்பது வேறு. இதையெல்லாம் நான் இங்கே சொல்வதற்கு காரணம், நாம் சின்ன சின்ன விஷயங்களில் பெரிய மன நெருக்கடிகளை நாம் சக மனிதர்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறோம், உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நிறைய நேரங்களில் நாம் அதை கவனிப்பதே கிடையாது. நாம் தவறு செய்கிறோம் என்கிற உணர்வு கூட நமக்கு இருப்பதில்லை. ஆகவே நாம் இன்னொருவரை பற்றிய தகவல்களை கேட்டாலும் சரி அல்லது நம்முடன் வந்திருக்கக்கூடிய இன்னொருவரை பிறருக்கு அறிமுகப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, மிக குறைவான தகவல்களை கேளுங்கள், மிக குறைவான தகவல்களை சொல்லுங்கள். பெரிய அறிமுகங்கள் எதற்கு உடனடியாக செய்யப்பட வேண்டும்? அது அவசியமில்லை. அப்படி செய்வதன் மூலமாக நாம் எல்லோருக்குமே பல்வேறு விதமான சங்கடங்களை உருவாக்குகிறோம். பொதுவான விஷயங்களிலிருந்து ஒருவருடைய தனிப்பட்ட முறையிலான உறவுகளுக்கு செல்வது என்பது வேறு. தனிப்பட்ட விஷயங்களில் நம்முடைய பேச்சை தொடங்கி அந்த உறவுகளையே முறித்து கொள்வது என்பது வேறு. ஆகவே தொடர்பு கொள்ளுதலில், மனிதர்களிடம் பேசுவதில் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அறிமுகங்கள் என்பது ஒரு கலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அத்துறையை பற்றி அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை பற்றி பல வல்லுநர்கள் நம்மிடையே பேசி வருகிறார்கள். இன்றைக்கு வர இருக்க சிறப்பு விருந்தினர் எந்த துறையை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் R.H. சுந்தர். ஒரு இதய சிகிச்சை நிபுணரா, இதயம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான உறுப்பு, இது எப்படி செயல்படுது, இதில் ஒரு கோளாறு அப்படின்னு ஏற்படும் போது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகளை உண்டாக்குது, இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. ஒரு இதய சிகிச்சை நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இதயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது 24 மணி நேரமும் வேலை செய்யாமல் ஒரு நிமிஷம் இருந்தால் கூட அது எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்புன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது சரியான முறையில் செயல்படலை அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய ஒரு ஃபேட்டல் கண்டிஷனுக்கு ஒரு மனிதனை கொண்டு போகுது அப்படின்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு, ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஏன் ஏற்படுது, இதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் வராமல் நம்ம தடுக்கணும்னா என்ன பண்ணணும், இப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்குது. ஆனாலும் அந்த மூமெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு புரியும். ஸோ இன்றைக்கி நவீன சிகிச்சை முறைகள் மூலமாக பெரிய அளவில் மருத்துவம் வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இந்த துறை சார்ந்த கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷனாலும் அதை பற்றின ஒரு புரிதலோட சரியான நேரத்தில் ஒரு மருத்துவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறது வந்து கண்டிப்பாக பாசிபிள்னு இந்த துறை நம்மளுக்கு சொல்லியிருக்கு. அதுலேயும் நீங்கள் பண்ணிட்டுருக்கிறது இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் அப்படிங்கிறத உங்களோட பிரிவு. இதில் நீங்கள் எப்படி பணிபுரிஞ்சிட்ருக்கீங்க, அந்த இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி அப்படிங்கிறது என்ன, பொதுவாக இதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் இந்த பிரச்சனைகள் பற்றியும் அதுக்கு நீங்கள் கொடுக்குற சிகிச்சை முறைகள்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேரிலோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இதயம் இந்த உறுப்பு பற்றி சொல்லுங்கள், இதோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். இதயம் பொறுத்த வரைக்கும் இதயத்தை நம்ம வந்து நம்ம வீடோட ஒப்பிடலாம். இதயம்ன்றது ஒரு இயற்கை கொடுத்த ஒரு அழகான ஒரு வீடு மாதிரி. அந்த வீடு வந்து எப்படின்னா ஒரு மசில் தான், அது சதை பிண்டம்னு சொல்லுவோம். அந்த மசில் வந்து 24 மணி நேரம் 365 நாள் கண்டினியூஸாக 70 வருஷமோ 80 வருஷமோ கண்டினியூஸாக துடிச்சா தான் நம்ம வந்து உயிரோடு இருக்க முடியும். இதயத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரத்தத்தை வந்து பாய்ச்சறது தான் இதயத்தோட முக்கியமான வேலை. இதயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம வீடு மாதிரின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சதைப்பிண்டம் தான் நார்மலாக பம்பிங் பண்ணிகிட்ருக்கு. அந்த சதை தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த சதைக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா 4 அறைகள் இருக்குது. அதனால தான் நம்ம வீடுன்னு சொன்னேன். அந்த 4 அறைகளும் அழகாக 4 சேம்பர்ஸ்னு சொல்லுவோம். மேலே இருக்கிற 2 சின்ன அறைகள், கீழே இருக்கிற பெரிய அறைகள், ஏட்ரியம் வென்ட்ரிகிள்ஸ், அழகாக 4ஆக பிரிஞ்சிருக்கு. ஒரு அறைக்கும் இன்னொரு அறைக்கும் நடுவில் போகிறதுக்கு வந்து there is a valve. நம்ம வீட்டில் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறதுக்கு வந்து எப்படி கதவு இருக்கோ அதே மாதிரி வேல்வ்ஸ் இருக்குது. அண்ட் வலது பக்கம் அசுத்தமான ரத்தம் வந்து சுத்தகரிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு டியூப் வழியாக வெளியில் போகுது நுரையீரலுக்கு. இடது பக்கம் சுத்தகரிக்கப்பட்ட ரத்தம் வந்து உடம்புக்கு போகிறதுக்கு அதே மாதிரி ஒரு டியூப் வழியாக வெளியில் போகுது. ஸோ அழகாக இட் இஸ் அ சிஸ்டமைஸ்ட் அண்ட் கோஆர்டினேட்டட் ப்ராசஸ்னு சொல்லுவோம். அழகாக வந்து இது பணிபுரியுறது. அண்ட் இந்த இருதயம் வந்து நம்ம வீடு மாதிரியே வேலை செய்யணும்னா, நம்ம வீட்டில் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி சப்ளை, வாட்டர் சப்ளை வேணும். ஸோ இருதயம் வேலை செய்யணும்னா பிளட் சப்ளை வேணும். இருதயம் எப்படி வந்து உடம்பு ஃபுல்லாக ரத்தம் செலுத்துறதோ அந்த இருதயம் வேலை செய்வதற்கு 3 ரத்த குழாய்கள் முக்கியம். நடுவில் ஒரு ரத்த குழாய், வலது பக்கத்தில் ஒன்று, இடது பக்கத்தில் ஒன்று, 3 ரத்த குழாயில் வந்து ரத்தம் நல்லா போனால் தான் அந்த இருதயம் நல்லா வேலை செய்ய முடியும். அது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு இப்போ நம்ம வீட்டில் வந்து தண்ணி சப்ளை மாதிரி. இன்னொன்று எலக்ட்ரிக்கல் சப்ளை. நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் வீடு நல்லா பிரகாசமாக இருக்க முடியும், நிறைய மெஷின்ஸ் எல்லாம் வேலை செய்ய முடியும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சப்ளை வந்து இருதயத்துக்கு ரொம்ப முக்கியம். அது கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரிக்கல் சேனல்ஸ் இயற்கையால் படைக்கப்பட்டுள்ளது. அது வந்து மேல் இருதயத்திலேருந்து கீழ் இருதயம் வரைக்கும் போனால் தான் அதை ஸ்டிமுலேட் பண்ணி இருதயம் நல்லா சுருங்கி விரியும். ஸோ இதுதான் வந்து இருதயத்துடைய ரஃப் ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ இட் ரிக்வயர்ஸ் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளை அண்ட் 4 அறைகள் இருக்குது, சதை இருக்குது அண்ட் வேல்வ்ஸ் இருக்குது. அத்தனையும் சேர்ந்தது தான் இருதயம். ஸோ இது நான் சொன்ன அத்தனையிலையும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை தான் நம்ம இருதய நோய்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து இருதயத்துடைய ரஃப் ஒரு அனாட்டமி. இந்த இதயம் துடிப்பு நின்றுச்சுன்னா என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளை, விளைவுகளை அது ஏற்படுத்துது? இப்போ இதய துடிப்பு நிற்கும் பொழுது, அதாவது இதய துடிப்பு கார்டியக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
அதுவும் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் கார்டியக் அரெஸ்ட்ன்றது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து கார்டியக் அரெஸ்ட்ன்றது வந்து இட்ஸ் எல்லாருக்கும் ஒரு தெரிய வேண்டிய அல்லது வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு. ஏன் அப்படின்னா வந்து கார்டியக் அரெஸ்ட் வந்து யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கார்டியக் அரெஸ்ட் பல வியாதிகளில் வரலாம். பட் முக்கியமான ஒரு வியாதி, கார்டியக் அரெஸ்ட் வரக்கூடிய வியாதி வந்து மாரடைப்பு நோய். ஏன்னா கார்டியக் அரெஸ்ட் நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ராப்ளம்னாலையும் கார்டியக் அரெஸ்ட் வரலாம், சதை வியாதினாலும் கார்டியக் அரெஸ்ட் வரலாம். பட் கார்டியக் அரெஸ்ட் வரக்கூடிய மிக முக்கியமான காரணம் வந்து இரத்த குழாயில் ஏதாவது ஒரு 3 இரத்த குழாய் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3 இரத்த குழாயில் ஏதாவது ஒரு இரத்த குழாயில் திடீரென்று பிளாக், திடீரென்று அடைப்பு ஏற்படுவதனால் திடீர்னு வந்து அந்த இருதயம் வந்து நின்று போயிடுது. அதை தான் நம்ம கார்டியக் அரெஸ்ட், ரொம்ப காமனாக வர கார்டியக் அரெஸ்ட் அதுதான். ஸோ ஏன் அந்த கார்டியக் அரெஸ்ட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, கார்டியக் அரெஸ்ட் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தலை சிறந்த மருத்துவரோ ஒரு இதய சிகிச்சை நிபுணரோ பக்கத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கார்டியக் அரெஸ்ட் எங்கே வேணால் வரலாம். நம்ம நார்மலாக நம்ம வந்து ஒரு கோயிலில் இருப்போம் வரலாம், இல்லை நம்ம ஒரு மாலில் இருப்போம் வரலாம், ஒரு ஏர்போர்ட்டில் இருப்போம் வரலாம். ஸோ கார்டியக் அரெஸ்ட்ன்றது வந்து அதை வைத்தியம் பண்ணணும் அல்லது ஒரு முதலுதவி கொடுக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் அதை பற்றின சிகிச்சை முறை தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நம்ம வந்து வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபேக்ட் ஸ்கூல்ஸ்லேயே வந்து கார்டியக் அரெஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணணுன்றது ஸ்கூல் லெவல்லேருந்தே சொல்லிக் கொடுப்பாங்க. சிபிஆர் மசாஜ்னு சொல்லுவோம், நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம். நேரம் ஏறி நம்ம மசாஜ் ப்ரெஸ்ஸிங்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் நம்ம இப்போ வந்து இன்டர்நெட் காலத்தில் யூடியூப்பில் போட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அது எப்படி வந்து ஒரு மனிதன் கார்டியக் அரெஸ்ட் ஏற்படுவதற்கு வந்து எப்படி வந்து கார்டியக் மசாஜ் மேலே வந்து கொடுத்தால் எப்படி அவரை வந்து உயிர்ப்பிக்க முடியும். அதே மாதிரி எல்லா மால்ஸ்லையும் எல்லா ஏர்போர்ட்லையும் எங்கே வந்து டீஃபிபிரிலேட்டர் இருக்குன்னு தெரியணும் நம்மளுக்கு. டீஃபிபிரிலேட்டர்னா வந்து ஒரு ஷாக் கொடுக்குற கருவி, நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதுவும் படங்களில் நிறைய நம்ம தமிழ்நாடுன்றனால படங்களில் நிறைய பரிச்சயப்பட்டிருப்போம். ஷாக் எப்படி கொடுக்கணும், அது வந்து எலக்ட்ரிக்கலி வந்து ஆட்டோமேட்டிக் டீஃபிபிரிலேட்டர்ஸ் ஆர் அவைலபிள். ஏர்போர்ட்டில் இருக்குது, மால்ஸில் இருக்குது. பட் அது எங்கே இருக்குன்னு நம்ம பல பேருக்கு தெரியறதில்லை. ஸோ அதனால் நம்ம ஒரு சாமானியனாக வந்து ஒரு கார்டியக் அரெஸ்ட், அதாவது இருதயம் திடீர்னு வந்து நின்று போவதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சாமானியன் தான் வந்து அதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து முனைப்பு காட்டணுமே தவிர டாக்டர் அந்த நேரத்தில் ஒரு மாலில் நம்ம இருக்கும் 1000 பேர் இருப்பாங்க, அங்கே போய் நம்ம டாக்டரை தேட முடியாது. இல்லை அந்த நேரத்தில் அந்த மனிதனை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறதுக்குள்ளே வந்து அது டைம் கொஞ்சம் டிலே ஆகிடலாம். ஸோ அதனால் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ சிபிஆர் அதாவது கார்டியக் மசாஜ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்கூல் லெவல்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டாவது டீஃபிபிரிலேட்டர், அதாவது ஷாக் கொடுக்கும் கருவியை எப்படி இயக்கணும், எங்கே இருக்குது, ஒரு இடம் போகிறோன்னா அந்த கருவி எங்கே இருக்குன்றது வந்து குறிப்பு சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக நிறைய இடங்களில் நம்ம ஊரில் இருக்கிறது இல்லை. ஒரு ஏர்போர்ட்டில் எங்கே அந்த ஏஇடின்ற கருவி, அதுக்கு பேர் ஏஇடி, அது எங்கே இருக்குன்றது தெரிஞ்சானா அது வந்து ஈஸியாக ஒரு மனிதனோட உயிரை வந்து தக்க நேரத்தில் காப்பாற்ற உதவும். ஒருத்தருக்கு வந்து கார்டியக் அரெஸ்ட் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஐசியூவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2-3 டேஸ் அப்சர்வேஷனுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதயத்தில் அப்படின்னா அப்போ அந்த ட்ரீட்மெண்ட், இந்த டயக்னோசிஸ்க்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் என்ன? கார்டியக் அரெஸ்ட்ன்றது ஒரு மாரடைப்பு ஒருத்தருக்கு வருவது வந்தான்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன். இப்போ ஒருத்தர் வந்து நெஞ்சை பிடிச்ச உடனே அடுத்த நிமிஷம் வந்து அவர் கொலாப்ஸ் ஆகிடுறாருன்னு வைங்க, அதுதான் கார்டியக் அரெஸ்ட். 100ல் ஒரு 10 பேருக்கு தான் அந்த மாதிரி நடக்குது. மீதி 90 பேர் வந்து நம்ம நார்மலாக வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, நார்மலாக நடந்துட்டு இருப்பாங்க, நார்மலாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பல நேரங்களில் அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபேக்ட் ஹார்ட் இருதய நோயே நாங்கள் சொல்லுவோம் தோல் இருக்க சுளை விழுங்கின்னு சொல்லுவோம். வெளியில் பார்க்குறதுக்கு ஆள் வந்து நார்மலாக இருப்பாங்க. ஸோ அதனால் இதுக்கு நம்ம முதல்ல வந்து இந்த அறிகுறிகள் என்னென்ன நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றது முக்கியம். ஏன்னா கார்டியக் அரெஸ்ட்ன்றது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம். திடீர்னு ஒருத்தர் டபால்னு விழுந்துடுறாரு, அதுதான் கார்டியக் அரெஸ்ட். எல்லாரும் அந்த மாதிரி ஆறதில்லை, 100ல் 10 பேருக்கு தான் அப்படி ஆகுது. மீதி 90 பேருக்கு வந்து இதய பகுதியில் வந்து அழுத்துற ஒரு ஃபீலிங், கட்டை போட்டா மாதிரி, இல்லை அடைக்கிற மாதிரி ஃபீலிங், இடது கையில் ஒரு குடைச்சல், இல்லைனா வந்து வேர்த்து விடுதல், தாடையில் வலி, இல்லைன்னா மயக்கம், இல்லை மூச்சு கஷ்டம், இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். முக்கியமாக இந்த மாதிரி வரும்பொழுது நாம் என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, ஒரு 40 வயசுக்கு மேலே அட்லீஸ்ட் எடுத்தடுப்பில் வந்து இதை கேஸ்ட்ரைட்டிஸ்னு அதை வந்து உதறி தள்ளிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பல நேரங்களில் வந்து மாரடைப்பு நோய் வரும்போது எங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய வரதுக்கு காரணமே வந்து பேஷண்ட்ஸ் லேட்டாக வரதுனால தான். ஏன்னா அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இருதய நோய் இல்லை மாரடைப்பு வரதுக்கு காரணம் வந்து ரத்த குழாயில் வந்து திடீர்னு அடைப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து ரத்தம் போக மாட்டேங்குதுன்னு அர்த்தம். எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த இடத்துக்கு ரத்தத்தை திருப்பி மீட்டு கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் அந்த மனிதனுக்கு நல்லது. ஸோ அதனால் வந்து அந்த டைம் இஸ் மசில். ஸோ டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். ஸோ அதனால் இம்மீடியட்டாக வந்து ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸ்க்கோ இல்லைனா பக்கத்தில் ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கு டக்குன்னு சொல்லி இம்மீடியட்டாக வந்து அந்த பேஷண்ட்டை வந்து நியர்பை ஒரு நல்ல ஒரு இருதய மருத்துவமனைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு இசிஜி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு காலை நேரமோ இரவோ அதை பற்றியே கவலைப்பட வேண்டாம். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா வந்து இதய நோய் அல்லது இதய இடத்துல வந்து வலி வந்ததுனாலே அது உங்களுக்கு மாரடைப்பு மாதிரி தோணிச்சுன்னா தயவு பண்ணி வந்து யாருமே வந்து டிலே பண்ண வேண்டாம். ஏன்னா பாதி நேரங்களில் வந்து ப்ராப்ளம் வருவதற்கு காரணம் அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் டெத்துன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரி இருக்குது இந்தியாவில். வந்து அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் டெத் ஹார்ட் அட்டாக்ல வந்து எவ்வளோ பேர் வந்து மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்னால் இறக்கிறார்கள். அந்த ரெஜிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிலே.
பல பேர் இமீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணி அதை வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு நினச்சிக்கிட்டு அதை தவற விட்டு வர டிலேனால தான் பல துர்மரணங்கள் வந்து நடைபெறுது. அது பண்ணாமல் இருந்தாலே பாதி நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் மெயின். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தவொன்னே வந்து இந்த காலகட்டத்தில் நவீன சிகிச்சை முறைன்னு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஹார்ட் அட்டாக்ல வராருன்னா அதுக்கு வந்து நம்பர் 1 நம்ம பண்ண வேண்டியது வந்து ஒரு நல்ல ஒரு எமர்ஜென்சி ஃபெசிலிட்டி கொடுக்கணும். இமீடியட்டாக ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வி ஹேவ் அ ப்ரோட்டோகால். ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்தாச்சுன்னா இமீடியட்டாக அலாம், அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்தாச்சுன்னு அது வந்து 0 பாயிண்ட் சொல்லிவிடுவோம். சொன்னதுலேருந்து டக்குன்னு நெக்ஸ்ட் ஃபியூ திங்ஸ் ஷுட் ஹேப்பன். அவங்களுக்கு முதலுதவி இமீடியட்டாக கொடுக்க வேண்டிய அந்த ஆஸ்பிரின், சில கொலஸ்ட்ரால் லோவர் பண்ணுறதுக்கான மருந்துகள், ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில நைட்ரேட்ஸ்னு சில மருந்துகள், இதெல்லாம் இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். கார்டியக் மானிட்டர் போட்டு பக்கத்தில் டீஃபிப்ரிலேட்டர் ரெடியாக வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹார்ட்டில் வந்து ரத்த குழாயில் வந்து அடப்பு வந்து எப்படி சரி செய்யணும்னு பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் டயத்துக்கு பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா கோல்டன் பீரியட்னு சொல்கிறது வந்து 4 to 5 hours. அந்த 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா 95%, 95% ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் வந்து நம்மளால் காப்பாற்றிட முடியுது. நாட் ஒன்லி தட், பேஷண்ட்டுடைய உயிரையும் காப்பாற்ற முடிகிறது, அதே சமயத்தில் பேஷண்ட்டுடைய சதை மசில் ஃபங்க்ஷனையும் நம்ம ரிட்ரீவ் பண்ண முடியாது. இதில் முக்கியமான நவீன சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக பேஷண்ட்டை வந்து வசதி இருக்கிற இடங்களில் ஆஞ்சியோகிராம், அதாவது ஆஞ்சியோகிராம்னா ஹார்ட்டில் ரத்த குழாயில் வந்து எத்தனை பிளாக் இருக்குன்னு பார்க்குற ஒரு எளிமையான ஒரு டெஸ்ட், ஒரு ஸ்கேன் டெஸ்ட் மாதிரி. அந்த டெஸ்ட் பண்ணி பிளாக் எங்கே இருக்குன்னு பார்த்து இமீடியட்டாக அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ணி ஸ்டென்ட் பொருத்துவது, எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டி. அது பண்ணுறது தான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நவீன அண்ட் பெஸ்ட் பாசிபிள் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹார்ட் அட்டாக். ஸோ தட் இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பேஷண்ட் ஒருத்தர் மாரடைப்போடு சீரியஸாக வரும்பொழுது அவருக்கு வந்து ரத்த ஓட்டமும் மீட்டு கொடுக்கப்படுகிறது, அதே சமயம் உயிரும் காக்கப்படுகிறது. 3வது ரொம்ப முக்கியம், மசில் சதையும் வந்து பவர் வந்து மீட்கப்படுகிறது. ஸோ எல்லா விதத்துலையும் வந்து தட் வில் பி த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட், எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டி. பட் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து மூலதனம்னு சொல்லுவோம். பேஷண்ட் டயத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு வரணும். அது வந்து பேஷண்ட் வந்து அந்த அவேர்னஸ், அதாவது எனக்கு வந்து எல்லாரும் வந்து இப்போ நாளைக்கே நம்மளுக்கே ஒரு நெஞ்சு வலி வந்தாலும் நம்மளுக்கு அது வந்து கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கணும் தான் நம்மளுக்கு நினைப்போம். பட் அது இருதய நோயாக இருந்தால் நம்ம அதை வந்து அசட்டை பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அதனால் நவீன சிகிச்சைனா இந்த காலகட்டத்தில் வந்து வசதி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பெஸ்ட் இஸ் டு டூ எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டி அண்ட் சேவ் அ பேஷண்ட்ஸ் லைஃப். தட் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது நீங்கள் இது ஸ்டண்ட் இது பண்ணுறது. ஆமாம். இந்த இன்டர்நேஷ்னல் கார்டியாலஜின்னு சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் பார்க்குற இந்த பிரிவோட பணிகள் என்னவா இருக்குது? இன்டர்வென்ஷன் கார்டியாலஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது வந்து இது வந்து கேத் லேப், அதாவது கதிரியக்கம் எக்ஸ்ரே வச்சுக்கிட்டு எக்ஸ்ரே மூலியமாக இருதய இரத்த குழாயையோ அல்லது இருதயம் சார்ந்த உறுப்புகளையோ பார்த்து அங்கே இருக்கிற வியாதிகளை வந்து சர்ஜரி, அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி செய்வது தான் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜின்ற பிரிவு. ஸோ இதில் நான் முதலே சொன்ன மாதிரி வந்து இதய வியாதிகள் பலவற்றை நம்ம ஆப்ரேஷன் சர்ஜரி, அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம வந்து சரி செய்ய முடியும். இதில் வந்து முக்கியமான வியாதி வந்து இதய ரத்த ஓட்டத்தில் அடைப்பு. அதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டினா இதய ரத்த ஓட்டத்தில் வந்து அடைப்பு இருக்கும் பொழுது அதை வந்து ஒரு பலூன் வச்சு திறந்துட்டு ஸ்டென்ட்னா ஒரு மெட்டல் மெஷ் மாதிரி இருக்கும், ஒரு பல மாதிரி இருக்கும், மருந்து வச்சு ட்ரக் கோட்டட் ஸ்டென்ட்ஸ்னு சொல்லுவோம். அதை வச்சு அந்த இடத்துல பிளாக்கை அகற்றிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்கெஃபோல்டு, அந்த நம்ம வீட்டில் வந்து சிமெண்ட் பூசுகிற மாதிரி அந்த இடத்துல நல்லா வந்து ஸ்கெஃபோல்ட் பண்ணிட்டோம்னா அந்த பிளாக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு விதமான வைத்தியம். இது வந்து இரத்த குழாயில் ஏற்படும் வியாதிகளுக்கு கொடுக்கப்படும் ட்ரீட்மெண்ட். இதில் முக்கியமாக ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் நம்ம நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, பல நேரங்களில் இரத்த குழாயில் அடைப்பு இருக்கும்பொழுது நம்ம வந்து ஆப்ரேஷன் பைபாஸ் சர்ஜரி சொல்லுவோம், சில நேரங்களில் ஆஞ்சியோபிளாஸ்டி சொல்லுவோம். இது எதுவுமே வந்து க்யூர் கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இதை பண்ணிட்டோன்னா இது க்யூர் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுவுமே க்யூர் கிடையாது. நம்ம சினிமாவில் வந்து கடைசியில் சுபம்னு போடுவாங்க, பட் கல்யாணம் நடக்கும்போது மேரேஜ் பட் அதுதான் லைஃபுடைய ஆரம்பம். அதே மாதிரி ஒரு வியாதி ஒன்று கண்டுபிடிக்கிறோன்னா இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து இந்த வியாதி நம்மளோட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகுது. ஸோ என்ன பேஷண்ட்ஸ் அண்ட் பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் இதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். யாராவது ஒருத்தர் நான் இந்த வியாதியை க்யூர் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய இடங்களில் இதுதான் நடக்குது. ஒரு ஆப்ரேஷனோ பைபாஸ் சர்ஜரியோ அல்லது ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டியோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நான் நார்மல் ஆகிட்டேன். இந்த வியாதியை பொறுத்தவரை இது வந்து வயதினால் வரக்கூடிய வியாதி. ரத்த குழாயில் அடைப்பு மென்மேலும் திரும்பி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நம்ம லைஃப் லாங் கரெக்டாக நம்ம வந்து உடற்பயிற்சி, கரெக்டாக வந்து உணவு பழக்க வழக்கங்கள், கரெக்டாக மாத்திரை லைஃப் லாங் பண்ணால் தான் அது வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அது வந்து ரொம்ப முக்கியம். இது இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட்ன்ற எங்களுடைய வேலை வந்து
ஒரு அரை மணி 1 மணியில் வந்து கேத் லேப்ன்ற அந்த அறுவை சிகிச்சை கூடத்துக்குள்ளே முடிந்துவிடும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ரிலேட்டிவ்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து தொடர்ந்து நம்ம கூட வந்து பயணப்பட போட ஒரு வியாதி. இது நம்ம பைபாஸ் பண்ணிட்டோம், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டோன்றதுனால கிடையாது. அந்த வியாதி வந்தாலே கடைசி வரைக்கும் நம்ம அந்த வியாதியை வந்து ஒரு வரம்பு மீறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. ஏன்னா வந்து அது லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு விதமான இன்டர்வென்ஷன் பண்ணுறது. ரெண்டாவது விதமான இன்டர்வென்ஷன் நாங்கள் பண்ணுறது வந்து நான் முன்னாடியே சொன்னேன், எலக்ட்ரிக்கல் சப்ளை. ஸோ எலக்ட்ரிக்கல் சப்ளையில் ப்ராப்ளம் இருந்தாலும் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட் வந்து எங்களுடைய ரோல் அங்கே வருது. எலக்ட்ரிக்கல் சப்ளையில் வந்து 2 விதமான ப்ராப்ளம் வரும். ஒன்று வந்து ஷார்ட் சர்க்கியூட்ஸ். திடீர்னு ஹார்ட்டில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கரண்ட் போகாமல் ஷார்ட் சர்க்கியூட்டில் வந்து போக ஆரம்பிக்கும். அப்போ இருதயம் வந்து நார்மலாக 70லேருந்து 100க்குள்ளே துடிக்க வேண்டிய இருதயம் வந்து 200, 300ன்னு துடிக்கும். அப்படி துடிக்கிற இருதயத்தை அந்த ஷார்ட் சர்க்கியூட்டை எடுத்து விடுறதுக்கான சிகிச்சை முறை எலக்ட்ரோஃபிசியலாஜிக்கல் ஸ்டடி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஃப்ரீக்வன்சி கதிர்கள் மூலிமா வந்து அந்த ஷார்ட் சர்க்கியூட்டை வந்து எடுத்து விடுறது. ஸோ அது ஒரு விதமான சிகிச்சை. அதே மாதிரி கரண்ட்டு வேகமாக போனாலும் ஒரு சிகிச்சை, கரண்ட்டு ஸ்லோவாக போகலாம். ஸோ கரண்ட் நம்ம வீட்டில் திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்க, அப்போ நம்ம ஜெனரேட்டர் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி வந்து கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி சரியாக போகலைன்னா அப்போ பேஸ் மேக்கர், இப்போ இடது பாக்கெட்டில் வந்து இந்த காலர் போனுக்கு கீழே ஒரு பேஸ் மேக்கர்ன்ற கருவி வச்சு அதை ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ தட் வில் இருதயத்துடைய வேலையை வந்து அது பண்ணும். ஸோ இப்போ நான் ஒரு நிமிடத்துக்கு வந்து இருதயம் 30 தான் துடிக்குது, ஒருத்தருக்கு கம்மியாக துடிக்குதுன்னா அது பொறுத்ததுக்கப்புறம் வந்து 70 அல்லது 80 துடிக்க முடியும். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமில் இருக்கிற வைத்தியங்கள் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி தான் வந்து பிறவி ப்ராப்ளம்ஸ், கஞ்சனிட்டல்னு சொல்லுவோம். பிறவிலேயே இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து அசுத்த ரத்தமும் சுத்த ரத்தமும் கலக்கிறது, ஓட்டைகள், இருதயத்தில் இருக்கிற ஓட்டைகள் அடைக்கிறதும் வந்து தேவைப்படும் வேலையில் வந்து நாங்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல் பண்ணுவோம். அதே மாதிரி வேல்வில் அடப்பு இருந்தால் அதை வந்து திறந்து விடுறது, பலூன் வச்சு திறந்து விடுறது. ஸோ இதில் வந்து வேல்வுன்றது நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிப்பாங்க. வெளியில் இருக்கிற ரத்த குழா வேறு, ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்வு வேறு. இருதயத்துக்குள்ளே ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு நடுவில் இருக்கிறது தான் வேல்வு. ஆனால் இந்த ரத்த குழா வந்து இருதயத்துக்கு மேலே இருக்குது. நான் முதல்ல சொன்ன ஆஞ்சியோபிளாஸ்டி அதெல்லாம். ஸோ இருதயத்துக்குள்ளே இருக்கிற வேல்வுலையும் வந்து அடப்பு இருந்தால் அதை வந்து பலூன் மூலியமாக அறுவை சிகிச்சை இல்லாமல் எங்களால் எடுத்து விட முடியும். அதுவும் நிறைய பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இருதயத்தில் எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ தேவைப்பட்டால் அந்த இடங்களில் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட் உடைய ஹெல்ப் வந்து நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் காமனாக ரொம்ப சகஜமாக நாங்கள் பண்ணுறது வந்து நிறைய பண்ணுறது வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி. ஏன்னா அது வந்து இன்சிடென்ஸ் ஆஃப் டிசீஸ் இஸ் மச் ஹையர். அந்த வியாதி நிறைய இருக்கிறதுனால நம்ம அது ஜாஸ்தியாக பண்ணுறோம். இப்போ இந்த எமர்ஜென்சிக்கு முன்னாடி ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தா என்ன மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்? அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களோ அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொன்னால் என்ன நம்ம சப்போர்ட் பண்ணலாம்? சிம்டம்ஸ் சொன்னீங்க இல்லையா, நான் முதல்ல சொன்ன சிம்டம்ஸ் தான். ஒரு ஹார்ட் அட்டாக்ல வர சிம்டம்ஸ் வந்து நான் சொன்னது மார்பக பகுதியில் வந்து அழுத்தமோ இல்லை வலியோ இல்லை இடது கையில் குடைச்சல் இல்லைனா தலை சுற்றல், மயக்கம், மூச்சு முட்டல், இது வந்து ஒரு மாரடைப்பு வந்தால் வரும் சிம்டம்ஸ் அல்ல அறிகுறிகள். பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தருக்கு வந்து இதய நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து நடக்கும்போது அல்லது படியேறும்போது அல்லது வண்டி ஓட்டும்போது, சைக்கிள் ஓட்டும்போது, இல்லை ஏதாவது ஒரு வேகமாக போய் வண்டியை போய் பிடிக்கிறோம், இல்லை ட்ரெயினை வேகமாக ஓடி போய் சில பேர் பிடிப்பாங்க, அப்போ வந்து மார்பகத்தில் அழுத்துறதோ இல்லை மூச்சு கஷ்டமோ இந்த மாதிரி வருது வந்து ஒரு சிம்டம். இது வந்து ஆன்ஜைனான்னு சொல்லுவோம். ஆன்ஜைனானா வந்து நடக்கும்பொழுது இதய பகுதியில் வந்து அழுத்தமோ அல்லது வலியோ வருது. இதுதான் ஜென்ரலி முதல்ல ஆரம்பிக்கிற ஒரு சிம்டம் அல்லது அறிகுறி. அந்த நேரத்திலேயே வந்து நம்ம வந்து சில பரிசோதனைகள் பண்ணிக்கொண்டால் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு நோய் வருவதை வந்து கணிசமாக வந்து குறைக்க முடியும். ஸோ என்னென்ன பரிசோதனை அப்படின்னா, ஆன்ஜைனா அந்த மாதிரி சிச்சுவேஷன், அந்த மாதிரி டயத்துலேயே வந்து ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல வந்து இசிஜி கண்டிப்பாக பார்ப்போம். இசிஜி நார்மல்னா அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து ட்ரெட்மில்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம், நடக்க வச்சு பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து 1/2 கிலோமீட்டர் நடந்தால் எனக்கு வந்து மாறுவலி வருது அப்படின்னா அவர் வந்து ட்ரெட்மில் அதே மாதிரி நடக்க வச்சு அந்த நேரத்தில் வந்து இசிஜியில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன அதை பார்க்குறது தான் ட்ரெட்மில். அதில் மாற்றங்கள் ஏற்பட்டால் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து இருதயத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் குறைகிறது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி, ஆஞ்சியோகிராமில் பிளாக் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணான்னா ஒரு மாரடைப்பை நம்ம தவிர்க்க முடியும். இது வந்து மாரடைப்புக்கு முன்னால். பட் மாரடைப்பு வந்து விட்டால் முதலுதவின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முதலுதவி பக்கத்தில் இருக்கிறவங்க பண்ண வேண்டியது வந்து கால் மெடிக்கல் ஹெல்ப் இமீடியட்லி.
அதாவது பக்கத்தில் வந்து ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு எமர்ஜென்சி ஃபெசிலிட்டியோ இம்மீடியட்டாக கூப்பிட்டு அந்த மனிதரை வந்து இம்மீடியட்டாக நம்ம வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போகிறது தான் இன்ஃபேக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெல்ப். அதை தவிர வீட்டில் வேறு யாராவது ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருந்து அவங்க கிட்ட ஆஸ்பிரின் மாத்திரை இருந்துச்சுன்னா ஆஸ்பிரின் மாத்திரையை கடித்து முழுங்க வேண்டும். ஒரு டம்ளர் தண்ணியில் கடித்து முழுங்க வேண்டும். இதுதான் முதலுதவின்னு பண்ண வேண்டியது. அதை தவிர ஒருவேளை எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் நான் சொன்ன மாதிரி ஒரு கார்டியக் அரெஸ்ட் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அந்த மசாஜ் கொடுப்பதற்கு நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். ஆஸ் எல்லா பாமர மக்கள் அத்தனை பேருக்கும் வந்து கார்டியக் மசாஜ் கொடுப்பதற்கு வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தரோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன் போனதுக்கப்புறமா இவருக்கு அறுவை சிகிச்சை மூலமாக தான் நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்ற கண்டிஷன் வந்து எந்த சிச்சுவேஷனில் வரும்? இந்த வேல்வுன்றதையும் இரத்த குழாயும் நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டாம். வேல்வ் என்பது இதயத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு உறுப்பு. இரத்த குழாய் என்பது இதயத்துக்கு வெளியில் இருக்கும் ஒரு உறுப்பு. ஸோ இரத்த குழாயில் வந்து அடைப்பு ஏற்படுவதனால்தான் நம்மளுக்கு வந்து மாரடைப்போ அல்லது மார்பக வியாதிகள் நிறைய வருகின்றன. ஸோ இந்த இரத்த குழாய் அடைப்பு வந்து நீங்கள் அதாவது வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி தவிர அறுவை சிகிச்சை தேவை என்றால் எந்தெந்த கண்டிஷனில் தேவைப்படும்? இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா எல்லா வியாதிகளையும் அறுவை சிகிச்சை இன்றி குணம் செய்துவிட முடியாது. அது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஒரு இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட்ன்றதுனால எல்லாத்தையும் நான் வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணிடுவேன்னு சொல்லக்கூடாது. சில இடங்களில் பிளாக் ஏற்படுவது வந்து நம்மளால் வந்து இன்டர்வென்ஷன் அதாவது அறுவை சிகிச்சை இன்றி அதை சரி செய்ய முடியாது. உதாரணத்துக்கு தாய் இரத்த குழாய், இதய இரத்த குழாய் வந்து 3ஆக பிரியும் போது தாய் இரத்த குழாயில் அடைப்பு இருக்குது அப்படின்னா ஜென்ரலி அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தான் ஒரே வழி. இரண்டாவது மல்டிபிள் பிளாக், 3க்கும் அல்லது 2க்கும் மேற்பட்ட இடங்களிலே அடைப்பு ஏற்பட்டால் ஜென்ரலி வந்து அறுவை சிகிச்சை தான் மேலானது. மூணாவது மேலே இருக்கிற இரத்த குழாய் அடைப்பு அதன் கூட சேர்ந்து உள்ளே இருக்கிற வேல்வுலையும் அடைப்பு கூட இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து இன்டர்வென்ஷன் கார்டியாலஜி ஜென்ரலி பண்ண மாட்டோம். அப்போவும் அறுவை சிகிச்சை தான் மேலானது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து அறுவை சிகிச்சை தான் மேலானது. ஸோ அந்த மாதிரி வியாதிகள் இருந்ததுன்னா ஆஞ்சியோகிராமில் அந்த பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் டெஃபினட்டாக அறுவை சிகிச்சைக்கு தான் ரெஃபர் பண்ணுவோம். இப்போது நம்ம பிறவிலேயே குறைபாடுன்னு பற்றியும் நம்ம பேசும்போது சொன்னோம். இப்போ இந்த ஹார்ட்டில் ஹோல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் ஏன் ஏற்படுது சார்? இப்போ கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்லுவோம். அதாவது பிறவியிலிருந்தே சில குறைபாடுகள் இது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இதய நோய்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக காரணம்னு ஒன்றும் கிடையாது. இது மற்ற நோய்கள் மாதிரி ஃபேமிலியில் இருந்திருக்கு அதனால் நம்மளுக்கு வருது அந்த மாதிரி பிறவி நோய்களில் வந்து பெருசாக வந்து பாகுபாடு கிடையாது. சரி வந்துடுச்சு அப்படின்னா எப்படி நம்ம அதை வந்து சிகிச்சை செய்யணும்? அதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா வந்து இதய நோய் வந்து பிறவியிலிருந்தே இருக்கும் நோய் எந்தெந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து தெரிய வருது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து சில நோய்கள் வந்து மிகவும் தீவிரமாக இருந்தால் குழந்தை பிறந்த உடனேயே வந்து கையெல்லாம் நீளம் பூத்துரும், உதடுகள் நீளம் பூத்துரும். ஸோ அப்போவே வந்து தாய்ப்பால் குடிக்காது குழந்தை. ஸோ அந்த நேரத்திலேயே தெரிய வரும். அப்போ வந்து அறுவை சிகிச்சை தான் ஒரே வழி. அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ணுவோம். சில குழந்தைகள் சில ஓட்டைகள் அல்லது சில அப்நார்மாலிட்டிஸ் இருதய கோளாறுகள் வந்து 8 அல்லது 10 வயசு ஸ்கூல் கோயிங் ஏஜ் அப்போ தான் வந்து வெளியில் தெரியும். குழந்தை ஓடும்போது குழந்தை விளையாடும் போது அப்போ தான் வந்து மூச்சு வாங்குதா அப்போ வந்து தெரிய வரும். சில இதய நோய்கள் வந்து 30-40 வயசில் தான் சில ஓட்டைகள் வந்து வெளியில் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். சில வியாதிகள் சில இதய நோய்கள் ஓட்டைகள் வந்து 60 வயசுலேயும் முதல் தடவை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அதனால் வந்து ஓட்டைகள் அல்லது பிறவி நோய்கள் வந்து பல்வேறு காலகட்டத்தில் வந்து வெளிப்படும். அது வந்து இயற்கை. பட் ஆஸ் அ டாக்டர் நம்ம வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா குழந்தை பருவத்திலேயே இப்போ வந்து முக்காவாசி ஸ்கூல்ஸில் வந்து தெர் இஸ் அ ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம். நிறைய ஸ்கூல்ஸ் பண்ணால் முன்னாடிலாம் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா வந்து ஸ்கூல் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் கிடையாது. இப்போ வந்து ஹெல்த் ஸ்க்ரீனிங் நல்லா வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து பல ஸ்கூல்ஸில் வந்து 7 அல்லது 8 வயசுலேயே நாங்கள் வந்து நல்லா இருக்கிற குழந்தை நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க ஓட்டைகள் கண்டுபிடித்து அதை வந்து சரி செய்ய முடியும்னு சொல்லி நல்லபடியாக சரி பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால் வந்து குழந்தைகள் வந்து பிறவிலேயோ இல்லை முதல் 2 அல்லது 3 வருடங்கள்லேயோ வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அது வந்து இமீடியட்டாக சிகிச்சைக்கு போயிடுவாங்க. பட் முக்கியமான வந்து குரூப் ஆஃப் பீப்புள் யாருன்னா சைலண்ட்டாக இருக்கிறது. ஏன்னா அந்த சைலண்ட்டாக இருக்கக்கூடிய வியாதிகளை தான் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து கரெக்டான டயத்தில் வந்து கண்டுபிடிச்சு சிகிச்சை பண்ணணும். இல்லைனா வந்து சில சமயங்களில் வந்து 50-60 வயசில் கூட காம்ப்ளிகேஷன்ஸோட இதோட பக்க விளைவுகளோட வருவாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ஸ்கூல் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் ஹெல்த் ஸ்க்ரீனிங்கில் வந்து நாங்கள் வந்து நிறைய வந்து
ஒரு தொந்தரவுமே இருக்காத குழந்தைகள், ஆனால் இதயத்தில் ஹோல்ஸ் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அதை சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வராமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறையை தான் சொல்லணும். இப்போ நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்க, எக்ஸசைஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதயம் சார்ந்த பிரச்சனைகளையும் தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும் சார்? தவிர்க்கணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அதாவது வந்து அட்வைஸ், ஏன்னா யார் வேணால் இதுக்கு அட்வைஸ் கொடுத்துடலாம், பட் அது ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ். அதாவது வந்து ஒரு வியாதிக்கு இதுதான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சானா அந்த வியாதியுடைய காரணத்தை நம்ம எடுத்தானா அது சரியாக போயிடும். பட் இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் காரணம்னு யாராலையும் ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மல்டி ஃபேக்டோரியல், பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ நம்ம ஈஸியாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிடலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து 40 வயசில் 30 வயசில் ஹார்ட் அட்டாக் வருதுங்க, இதய நோய்கள் வருது. ஜென்ரலாக எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறோம். பட் அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை வந்து இட்ஸ் வெரி சூப்பர்ஃப்ளூவஸ்னால் ரொம்ப மேலோட்டமானது. அதை வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம அதை வந்து ஒரு ப்ளேம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் இருக்குங்க இப்போ அதனால் யாருக்கு இல்லை ஸ்ட்ரெஸ், எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, கிராமத்தில் இருக்குன்னு ஸ்ட்ரெஸ் இருக்குது. பட் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் த அர்பனைசேஷன். அர்பனைசேஷன் இஸ் த மெயின் ப்ராப்ளம். அர்பனைசேஷனில் எல்லாமே வந்துடும், மாடர்னைசேஷன் ஆர் அர்பனைசேஷனில் எல்லாமே வந்துடும். இப்போ எல்லாமே நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். முன்னாடி 40 வயசில் நம்ம சம்பாதிக்க வேண்டிய சம்பாதி இப்போ வந்து 25 வயசில் எல்லோரும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்த கட்டம் என்னன்றது வந்து எல்லாமே வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுட்டு வந்து வெரி ரிச் ஃபுட். நம்ம முன்னாடி வந்து இப்போ இன்ஃபேக்ட் வந்து நம்ம வந்து நான் என்றைக்கும் என் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது ஒன்று தான். நீங்கள் உங்கள் 80கள்லையோ இல்லை 90கள்லையோ இருக்கிற ஃபோட்டோஸையோ அல்லது கல்யாண வீடியோஸையோ பாருங்கள், எவ்வளோ பேர் உடல் பருமனாக இருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர், நிறைய பேர் உடல் பருமன். காரணம் என்னென்னா வந்து சச் ரிச் ஃபுட், நல்ல ஃபுட்டு, வெரி ரிச் ஃபுட் வி ஆர் கெட்டிங். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேர்ன் பண்ணுறது இல்லை. சரி, அதுதான் முக்கியம். என்ன வேணால் சாப்பிட்லாம். ஆஸ் அ டாக்டர் நான் வந்து இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டே போனேன்னா அப்புறம் என்ன தான் சாப்பிட்றதுன்னு என்ன கேட்பாங்க நிறைய பேர். பட் என்ன முக்கியம்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதை பேர்ன் பண்ணிடணும். பேர்ன் பண்ணோன்னா அதை எரிச்சிடணும். அதுக்கு நம்ம எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இது அர்பனைசேஷன் ஆர் மாடர்னைசேஷன் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து மூல காரணம். அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியாது. நியாயமாக சொல்லணும்னா அதான் உண்மை. ஏன்னா நம்ம எல்லோரும் நம்ம சிட்டி பேஸ்ட் ஆகிட்டோம். இப்போ இதை விட்டு நம்ம ஓடி போனோம்னா நம்ம வந்து கிராமத்தில் தான் போய் உட்காரணும். அது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம மாடர்னைஸ்டு கம்யூனிட்டியில் வந்து இது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து ஆக்குபேஷனல் ஹசார்ட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வந்து கோல் ஃபேக்ட்ரிலேயோ ஒரு ஒரு டஸ்ட்டு இருக்கிற ஒரு இடத்துலையோ வேலை செய்கிறவங்க நிறைய நாள் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து லங்ஸ், நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள் வரும். அதே மாதிரி இது வந்து நம்ம மாடர்னைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன், நவீனப்படுத்துதலுக்கான நம்ம கொடுத்த விலை என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த். அதுதான் முக்கியமான உண்மை. ஸோ அதுலேருந்து நம்ம ஓடியும் போக முடியாது. நம்ம அதுலேயே இருந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நடத்தி தான் ஆகணும். பட் நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஒரு எபிடமிக்லேருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று வந்து உடற்பயிற்சி. வேறு எதுவுமே வேண்டாம். நீங்கள் பலதரப்பட்ட இப்போ வாட்ஸ்அப்லேயும் இன்டர்நெட்லேயும் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட ஃபுட்டை பற்றி வரும். அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலி நடைமுறையில் அதெல்லாம் முடியாத விஷயங்கள். பட் என்ன முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிக்க முடியும். நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் அதை வந்து நல்லபடியாக உடற்பயிற்சி பண்ணி வெயிட் போடாமல் பார்த்து எரிக்க முடியும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் அதை பண்ணாலே பாதி ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வ். அண்ட் ரெண்டாவது வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் ஹெல்த். எப்படி வந்து நம்ம ஒரு முதலேருந்தே நம்ம வந்து ஒரு சேவிங்ஸு, ஒரு அதை பற்றி நம்ம பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஹெல்த்தை சேர்த்து வைக்கணும். அது நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹெல்த் இஸ் வெல்த்ன்ற ஒரு கான்செப்ட் இன்னும் வரதில்லை. ஹெல்த்தை வந்து நம்ம வந்து நல்லபடியாக பராமரித்து அதை சேர்த்து வைக்கணும். அதுக்கு வந்து ரெகுலராக செக்அப் பண்ணிக்கிட்டு அதில் ஏதாவது ஒரு கோளாறு இருந்தால் அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இதிலேருந்து நம்ம ப்ரிவென்ஷன் நம்ம பார்த்தோம்னா கரெக்ட் டைம் பிட்வீன் ஒரு 30 வயசுலேருந்து நமக்கு ப்ராப்பராக நம்ம எக்ஸசைஸ் பண்ணி, அது முதல்ல ஆரம்பிக்கிறது நம்ம 18 வயசுலேருந்து ஆரம்பிச்சிடணும். சின்ன வயசுலேருந்தே ஆரம்பித்தா தான் அது வந்து நம்ம பழக்கம் வரும். இல்லைனா வந்து அந்த பழக்கம் வரவே வராது. ரெண்டாவது எக்ஸசைஸ் பண்ணி, மூணாவது வந்து கரெக்டான ஃபுட்டு லிமிட்டாக எடுத்து, நாலாவது கரெக்ட் டயத்தில் ரெகுலராக வந்து நம்ம ஹெல்த்தை வந்து கரெக்டாக செக்அப் பண்ணி பார்த்துக்கிட்டோனாலே பாதி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். அதுக்கு மேலே பல விஷயங்கள் பண்ணக்கூடாது. எஸ், ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, ட்ரிங்கிங் பண்ணக்கூடாது. அது ஆல்ரெடி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடுச்சு. அது வர்றது ரொம்ப நல்லது. கம்ப்ளீட்டாக ப்ரொஹிபிஷன் ஆனால் ரொம்பவே சந்தோஷம். ஸோ இது ரெண்டும் டெஃபினெட்லி நோ. ஸோ ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அவாய்ட் பண்ணிவிட்டு, வெயிட் போடாமல் பார்த்துக்கிட்டு, கரெக்டாக ரெகுலராக ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டு ஓரளவு நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடு லைஃப் வாழ்ந்தாலே வந்து பலதரப்பட்ட இதய நோயை வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். க்யூர் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணலாம்.
இதயம் அப்படிங்கிற உறுப்பு என்ன, இது எப்படி செயல்படுது, இது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, இது ஒரு 24 மணி நேரம் ஒரு வாழ்நாள் முழுவதும் இது செயல்பட வேண்டிய அவசியம் என்ன, அப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ஒரு பிரச்சனை ஆகும்போது என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துது, அந்த சூழ்நிலையில் நம்ம செய்ய வேண்டிய முதலுதவி என்ன, அந்த நேரத்தில் மருத்துவம் அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ தூரம் அவசியமாக இருக்குது, இன்றைக்கி இந்த நவீன சிகிச்சை முறைகள் மூலமாக இதை எவ்வளோ தூரம் நம்ம சரிப்படுத்த முடியும்னு இதயம் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளுமே நமக்காக அழகிய தமிழில் இனிமையாக வழங்கி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு நமக்கான என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். குழந்தைகளுக்கு லெனின் கதை என்று ஒரு சிறிய நூலை சென்னையில் இருக்கிற தேனாம்பேட்டையில் இருக்கிற பாரதி புத்தக நிலையம் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் என்கிற பிரிவில் வெளியிட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கான கதைகள் என்று அதை ஒதுக்கிவிடக்கூடாது. பெரியவர்களும் கூட எல்லோரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய பல அரிய செய்திகள் அந்த நூலில் இருக்கின்றன. அது கதை என்று சொல்லப்பட்டாலும் அவை வெறும் கதைகள் இல்லை, மாவீரர் லெனின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள். சோவியத் புரட்சியின் போது, அதற்கு முந்தைய காலகட்டங்களில் அவர் வாழ்வில் நிகழ்ந்த சின்ன சின்ன சம்பவங்களை மிகச் சுவையாக குழந்தைகளுக்கும் புரிகிற வகையில் மிக அருமையான ஓவியங்களோடு அந்த நூல் வெளியாகி இருக்கிறது. அதில் இருக்கிற நிகழ்வுகள்தான் கதைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன. 6-7 கதைகளை சேர்த்து ஒரு சிறு நூலாக ஆக்கியிருக்கிறார்கள். ஜாஷ் ஜென்கோ என்கிற மிகைல் ஜாஷ் ஜென்கோ என்கிற ஒரு ரஷ்யர் எழுதிய அந்த நூலை ஜேம்ஸ் என்கிறவர் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க, ஆங்கிலத்திலே இருந்து ஆதி வள்ளியப்பன் தமிழில் மிக எளிமையான தமிழில் படித்தால் மொழிபெயர்ப்பு என்று தோன்றாத அளவுக்கு இருக்கிற தமிழில் அதை எழுதியிருக்கிறார். அந்த நூலில் இருக்கிற 6-7 கதைகளில் எடுத்துக்காட்டுக்காக ஒரே ஒரு சின்ன கதையை பார்த்தால் எவ்வளவு நுட்பமான செய்தி, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. லெனின் எதனையும் எப்படி பார்த்திருக்கிறார், எவ்வளவு பெரிய தடையையும் அவர் எப்படி ஏற்றிருக்கிறார் என்கின்றவைகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர் தலைமறைவாக இருந்த காலம், காட்டுக்குள் இருந்த காலம், புரட்சி வெடிப்பதற்கு முன்பே ஜார் மன்னர்கள் லெனினை குறிவைத்து விட்டார்கள். இவன் ஒரு புரட்சிக்காரன் என்று புரிந்து கொண்டார்கள். அப்போது 26 வயதாக இருக்கிற போது லெனின் கைது செய்யப்பட்டு 14 மாதங்கள் சிறையில் இருந்தார். ஏறத்தாழ 1.25 ஆண்டு. 14 மாதங்கள் சிறையில் இருந்ததற்கு பிறகும் அந்த ஜார் அரசு நிறைவடையவில்லை. அவரை 3 ஆண்டு காலம் அந்த ரஷ்ய நாட்டினுடைய சைபீரிய பாலைவனத்துக்கு கடத்திற்று. நாடு கடத்துவது என்றால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்துவதைத்தான் சொல்லுவார்கள். ஆனால் இந்த அரசு என்ன செய்ததென்றால் அதே நாட்டுக்குள் இருக்கிற மிக கடுமையான குளிர் சூழ்ந்த மனிதர்கள் வாழ முடியாத சைபீரிய பாலைவனத்துக்கு அனுப்பி வைத்தது. சைபீரிய பாலைவனத்திலும் கூட எங்கே என்றால் வட துருவத்தில் உச்சியில் மலை மீது எந்த மனிதனாலும் தாக்குப்பிடிக்க முடியாத குளிர் நிறைந்திருக்கிற தைக்கா என்னும் பகுதிக்கு லெனினை அனுப்பி வைத்தது. லெனினும் அவருடைய மனைவி குரூப்ஸ்காயாவும் தான் அந்த காட்டுக்குள் பனிமலைக்குள் 3 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு 3 ஆண்டு காலம் நாடு கடத்தல் தண்டனை, 14 மாதம் சிறைவாசம் முடிந்து 3 ஆண்டு காலம் அந்த பனிமலையில் அவர்கள் இருக்க வேண்டும். அந்த பனிமலையில் அவர்கள் 3 ஆண்டு காலம் இருந்தபோது அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது? யாராக இருந்தாலும் மனத்திற்குள் ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு வந்து சேரும், அல்லது ஒரு சோர்வு ஏற்பட்டு போராட்டங்களிலே இருந்து விடுபட்டு விடுகிற மனம் வரும். இவையெல்லாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கங்கள் அப்படி செய்கின்றன. ஆனால் எதிர்மறையாக மேலும் மேலும் லெனின் அந்த இடத்திலே தான் ஊக்கம் பெற்றார். அந்த ஓய்வை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டார். ஏராளமான நூல்களை படித்தார், பல நூல்களை எழுதினார். எனவே அத்தனையும் அந்த பனி மலையில் இருந்து கொண்டு அவரால் செய்ய முடிந்தது. வேறொன்றும் இல்லை. எந்த ஒரு தடைக்கல்லையும் படிக்கல்லாக அறிவாளிகள் மாற்றிக்கொள்வார்கள்.
எவ்வளவு சுகமான சூழலில் வாழ்ந்தாலும் முட்டாள்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இதுதான் அடிப்படையான செய்தி. எனவே அந்த பனி மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் அவர் எழுதிய நூல்கள் இரகசியமாக ஆவணங்களாக அங்கே வைக்கப்பட்டிருந்தன. இன்னும் சில நாள்களில் அவருக்கு விடுதலை வந்துவிடும். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் 2 காவலர்கள் ஒரு நீண்ட நெடிய அங்கியோடு லெனின் தங்கியிருக்கும் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினார்கள். எதற்காக இப்போது காவலர்கள் வந்திருக்கிறார்கள் என்று லெனினுக்கு புரியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், உங்கள் வீட்டை சோதனை செய்யுமாறு எங்களுக்கு ஆணை வந்திருக்கிறது. இப்போதும் ஏதாவது ஆயுதங்கள் உங்கள் கையில் இருந்தால் அல்லது இரகசிய ஆவணங்கள் கையில் இருந்தால் மறுபடியும் உங்களுக்கு 3 ஆண்டு காலம் தண்டனை விதிக்கப்படும். நீங்கள் நாட்டுக்கு திரும்ப முடியாது. நாங்கள் சோதனை செய்ய வந்திருக்கிறோம் என்றார்கள். சரி, செய்து கொள்ளுங்கள் என்றார். அந்த 2 காவலர்களில் உயரமாக இருந்த ஒருவன் வெளியிலே நின்று கொண்டான் பாதுகாப்புக்காக. குள்ளமாக இருந்த ஒரு காவலர் உள்ளே வந்தார். அவர் வீடு முழுவதும் சோதனை செய்தார். பொருள்களையெல்லாம் எடுத்து பார்த்தார். எங்காவது ஏதேனும் ஆயுதங்கள் கிடைக்கின்றனவா, வெடிபொருள்கள் இருக்கின்றனவா என்று பார்த்தார். லெனினும் குரூப்ஸ்காயாவும் அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். இருவருக்குள்ளேயும் இருந்த கவலை என்ன என்றால், அந்த வீட்டில் எந்த ஆயுதமும் இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் நிறைய எழுத்துகள், புத்தகங்கள், ஆவணங்கள் இருக்கின்றன. அவற்றை கைப்பற்றி விடுவார்களோ என்கிற கவலை 2 பேருக்கும் இருந்தது. அந்த ஆவணங்கள் எல்லாம் எங்கே இருந்தன என்றால், லெனின் வீட்டில் இருந்த அந்த மிகப்பெரிய புத்தக அடுக்கின் கீழ் அடுக்கில் இருந்தது. அந்த வீடு முழுவதும் புத்தகங்கள் தான், அதுவும் மிகப்பெரிய புத்தக அடுக்கு. எனவே அந்த புத்தக அடுக்கின் கீழ் வரிசையில் தான் இந்த ஆவணங்கள் இருந்தன. அதை அந்த காவலர் கண்டுபிடிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று லெனினும் குரூப்ஸ்காயாவும் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர் வீடு முழுவதையும் சோதனை போடுவதற்குள்ளாகவே களைத்து போய்விட்டார். லெனினுக்கு ஒன்று தோன்றியது. கீழே இருந்து அவர் சோதனை செய்ய ஆரம்பித்தால் கண்டிப்பாக எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விடுவார். மேலே இருந்து மேல் வரிசையிலிருந்து ஒவ்வொரு அடுக்காக பார்த்து கொண்டு வந்தால் கீழே வருவதற்குள் சோர்ந்து போய்விடுவார். ஆனால் எப்படி சொல்வது? மேலே இருந்து தொடங்குங்கள் என்று சொன்னாலே அவனுக்கு சந்தேகம் வந்து விடுமே. லெனின் மிக கூர்மையாக ஒன்றை சிந்தித்து முடிவு செய்தார். அவன் உயரம் குள்ளமாக இருக்கிறான் என்பதை பயன்படுத்தி கொண்டு அந்த காவலரை நோக்கி, பாவம் சிரமப்படுகிறீர்கள், இதோ இந்த மேஜையில் ஏறி போனால் உங்களுக்கு மேலே இருக்கிற அடுக்கை எளிதில் கிட்டும் என்றார். அடடா, ரொம்ப நன்றி என்று சொல்லி அந்த மேஜையை அவன் வாங்கி கொண்டான். வேறொன்றுமல்ல, மேசையில் அவனை ஏற்றி விட்டதற்கு பிறகு அவன் மேலடுக்கிலிருந்து தான் வருவான். ஏறத்தாழ 4 அடுக்குகளை சோதனை செய்து முடிக்கும்போது 3 மணி நேரம் முடிவாகிவிட்டது. வெளியில் இருந்த காவலன் அழுத்து கொண்டான். எவ்வளவு நேரம் ஐயா, போக வேண்டாமா, இரவு உணவுக்கு போக வேண்டாமா என்றான். எல்லாம் பார்த்தாயிட்டு ஒன்றும் இல்லை, கீழே ஒரே ஒரு அடுக்கு இருக்கிறது, அதையும் பார்த்து விடுகிறேன் என்றான். இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, கீழ் அடுக்கில் என்ன இருக்க போகிறது என்று அவன் கேட்ட உடனே, ஒன்றுமில்லை அப்படியே மேலாக புரட்டி விட்டு, சரி ஒன்றுமில்லை, நல்வாழ்த்துகள் என்று சொல்லிவிட்டு 2 பேரும் புறப்பட்டு போனபோது லெனினும் குரூப்ஸ்காயாவும் ஒருவரை பார்த்து ஒருவர் சிரித்து கொண்டார்கள் என்று அந்த நிகழ்வு ஒரு கதை போல எழுதப்பட்டிருக்கும். அவருடைய சின்ன சின்ன செயல்களில் கூட அவருடைய அறிவு எப்படி இருந்தது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. பல தொழில்களை மக்கள் செய்து வந்தாலும் வீட்டில் இருந்தபடியே இணையதளத்தை பயன்படுத்தி குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய தொழில்தான் பங்கு சந்தை. ஒவ்வொரு வாரமும் பங்கு சந்தையை பற்றி இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். அதே போன்று இன்றைக்கும் சில தகவல்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம் பகுதி. வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்திருந்த வாரங்களில் நம்ம எப்படி ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு கம்பெனிக்கு என்னென்ன தேவைகள் பண்ணணும், அதை எப்படி பார்த்துக்கணும், ஸோ ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம், ஒரு பிஸ்னஸை அதிகப்படியாக அபிவிருத்தி என்ன மாதிரி செய்யலாம், வெளிநாட்டிலேருந்து எப்படி ஒரு நமக்கு தேவையான இன்வெஸ்டாரையோ இல்லை நமக்கு தேவையான கிளைண்ட்ஸையோ நமக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான சாத்தியத்துக்கு கொண்டு வரலாங்கிறதெல்லாம் ஓவராலாக பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாரமும் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை எடுத்து, அதாவது வெஞ்சர் கேபிட்டல்னால் என்ன, எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு கம்பெனின்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனியை மட்டும் எடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இப்போது ஒரு ஜென்ரலாக இப்போ ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிறது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் மேக் இன் இண்டியா அப்படின்னு ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மேக் இன் இண்டியா, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருந்தோன்னா நிறைய ஜிஎஸ்டிங்கிறது இப்போ கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க.
அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் இந்தியான்னு பேசினாங்க, அதுக்கு முன்னாடி மேக் இன் இந்தியான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மேக் இன் இந்தியாங்கிறத பற்றி கொஞ்சம் விவரங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, இதிலிருந்து நிறைய பேருக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதோட தொடர்ச்சியாக திரும்பவும் வந்து என்ன மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஒரு கிளைண்ட்ஸ் எப்படி அழைச்சிட்டு வர முடியும், எப்படி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ண முடியுங்கிறதெல்லாம் பேசலாம். மேக் இன் இந்தியானா என்னென்னா, இப்போ கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஸ்கீம் வந்து மேக் இன் இந்தியான்னு ஒரு ஸ்கீமு. அந்த மேக் இன் இந்தியான்னு ஒரு வெப்சைட்டும் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்டில் என்னென்ன விவரங்கள் இருக்குன்னா, இது என்ன, இதில் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் மேக் இன் இந்தியாவில் இருக்குது, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லக்கூடியது, பிரைம் மினிஸ்டர் யோஜனா, இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ், ஒரு 5-6 ஸ்கீம்ஸை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எப்படி பண்ணலாங்கிற விவரங்களை அதில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகப்படியான விவரங்கள் வேணுங்கிறவங்க இந்த மேக் இன் இந்தியாங்கிற வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இந்த மேக் இன் இந்தியாங்கிறது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னிங்கன்னா, இப்போ வந்து இந்தியாவில் யார் வந்து இந்தியா நாட்டில் யார் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த மேக் இன் இந்தியாங்கிற ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா என்னென்னா, இந்த ஏப்ரல் 2019 வரைக்கும் அந்த ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய வந்து எலிஜிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து புதுசாக கம்பெனிகள் வரதான் போகுது, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. இப்போ இந்த ஸ்கீமில் வந்து ஒரு மேக் இன் இந்தியாங்கிற ஒரு ஸ்கீமில் எலிஜிபிள் ஆகிறதுக்கு நம்ம என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனி 5 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா அதை வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அது சரியாக நடக்கலை, திரும்பவும் இப்போ மாற்றி நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக புதுசாக தொடங்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கணும். இப்போ இதுலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே தொடங்கியிருக்கணும். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நடந்திருந்ததை நாங்கள் வந்து சரி பண்ணியிருக்கிறோம், அந்த சரி பண்ணதை வந்து நாங்கள் இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்குறோம், இது வந்து நான் புதுசாக தான் பண்ணுறோம் அப்படின்னாங்கன்னா அது வந்து அந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளே வராது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் புதுசாக யார் கம்பெனி ஆரம்பிச்சிங்கனாலும், கம்பெனின்னா ஒரு தொழில் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸை யார் தொழில் ஆரம்பித்தாலும் அது ப்ரோப்பரேட்டர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே கொண்டு வரலாம். ப்ரோப்பரேட்டர்ஷிப் கொண்டு வர முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வந்து ஒரு நிறுவனம்னு ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தொழில்னு ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கம்பெனியாக ஆரம்பித்து பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், அதனால் உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் இருக்குது அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா சங்கடங்கள்ங்கிறது ஒரு ப்ரொசீஜர் தான். அந்த ப்ரொசீஜரை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட்லேயும் பேங்க்லேயும் நிறைய விஷயத்தில் கிடைக்குது. ஸோ ஒரு கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணலாம், இல்லை லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு சொல்லக்கூடிய, அதாவது லைபிலிட்டியை எடுத்துக்காத அதை சார்ந்த பார்ட்னர்ஷிப் நிறுவனமாக ஓப்பன் பண்ணி இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 5 வருஷம் கண்டிப்பாக அந்த நிறுவனம் 5 வருஷத்துக்குள்ளே இருக்கணும் ஆரம்பித்து. 2வது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது. 3வது இந்த 5 வருஷத்தில் எந்த வருஷமும் 25 கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் அதிகமாக இருக்கக்கூடாது, 25 கோடிக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இது மெயினாக வந்து யாருக்கு இதை ஹெல்ப் பண்ணுறாங்கன்னிங்கன்னா, ஒரு ஸ்டார்ட்-அப்பாக புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய, ஸ்டார்ட் அப்னு இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனி, புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அது ஸ்டார்ட் அப் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஆரம்பிக்கலாம், இல்லை அவருக்கு தெரிஞ்ச நாலேஜை யூஸ் பண்ணி இன்னும் 2-3 பார்ட்னர்ஸை சேர்ந்து ஆரம்பிக்கலாம், இல்லை ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க ஆரம்பிக்கலாம். எப்படியாக இருந்தாலும் ஸ்டார்ட் அப் அப்படின்னா புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட தொழில் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்டார்ட் அப் வரும். புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் சரி, ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த மேக் இன் இந்தியாக்குள்ளே கொண்டு வரலாம். இந்த மேக் இன் இந்தியாவில் கொண்டு வரும்போது நம்ம இதில் என்ன தனித்துவம் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு இதில் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறுவனங்கள் ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த நிறுவனத்தை வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு பயன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ராடக்டை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 3வது இதை சார்ந்த நிறைய நிறுவனங்கள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிற பட்சத்தில் உங்களோடது வந்து இந்த எப்படியாக இருந்தாலும் ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு சொல்லக்கூடியது தனித்துவத்துவம் இருந்ததுன்னா இந்த மாதிரி இடத்துல பண்ணும்போது இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஐபிபின்னு சொல்லுவாங்க. இதில் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் அண்ட் பாலிசின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்த நிறுவனத்தில் இதில் நீங்கள் உங்கள் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு உண்டான மொபைல் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம், மொபைல் அப்ளிகேஷன் சொல்லக்கூடியது, இன்றைக்கி மொபைல் அப்ளிகேஷனுங்கிறது தெரியாத ஆளே யாரும் இருக்க முடியாது.
ஏன்னா 2-3 விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். எனக்கு மொபைல் அப்ளிகேஷன் தெரியாது, எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படின்லாம் யாராவது இந்தியாவில் சொல்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா 95% இல்லை 90% மேலேயோ கேஸ் சப்சிடி வர்றவங்க எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் பீப்புள் வந்து எல்லாருமே ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒரு வாட்ஸ்அப்போ எதையோ ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. லாங்குவேஜ் தெரியுதோ தெரியலையோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மீடியத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கு இமெயில் யூஸ் பண்ண தெரியாது, எனக்கு மொபைல் அப்ளிகேஷன் தெரியாது, பேங்கிங் தெரியாதுங்கிறதெல்லாம் வந்து இனிமேல் அதிகமாக சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இந்த டிஐபிபியில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் கம்பெனிக்கு உண்டான மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா 3 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த விதமான டேக்ஸும் கட்ட தேவையில்லை, கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ அதனால் என்ன பெனிஃபிட்னா இந்த 3 வருஷத்தில் நீங்கள் என்ன லாபம் பண்ணுறீங்களோ அது உங்களை தான் வந்து சேரப்போகுது, எந்த விதமான போகும் போகிறதில்லை. அதே மாதிரி நிறைய ஐட்டமுக்கு அதாவது வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் டிக்ளரேஷன்னா நீங்களே அதை அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் நடத்துகிற நிறுவனத்தை நீங்களே அத்தாட்சியாக கொடுத்து பண்ணுறீங்க. இப்போ செல்ஃப் டிக்ளரேஷனாக ஜென்ரலாக என்ன சொல்லுவோன்னா ஒரு பேங்க்கில் வந்து ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறீங்க. ப்ரூஃப் சப்மிட் பண்ணும்போது உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒன்று கொடுக்குறீங்கன்னா அது ஐடி ப்ரூஃப்னு உங்களதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த ஜெராக்ஸ் காப்பியில் உங்களோட சிக்னேச்சரை போடுவீங்க. அந்த சிக்னேச்சர் போட்டிங்கன்னா செல்ஃபாக நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க, இது உங்களோட காப்பின்னு அர்த்தம், இது உங்களோட ஒரிஜினலாக நீங்கள் அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி கொடுக்குறீங்க. இதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன்ஸ் நிறைய அந்த லேபர் லாலேருந்து ஆரம்பித்து 2-3 ஐட்டத்துக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் இந்த மேக் இன் இண்டியா ஸ்கீமில் இருக்குது. ஸோ இவ்வளோ வசதிகள் இருக்கிறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட வேண்டாம். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறுவனமும் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி டிஐபிபியில் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணுறது நல்லது. இது சம்மந்தப்பட்ட எதுவும் ஆலோசனை தேவையாக இருந்தாலும் சரி, இல்லை இது சம்மந்தப்பட்ட எப்படி பண்ணணும், இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குங்கிறத ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டண்ட்டோ ஒரு மென்டாரோ இப்போ எங்களை மாதிரி இருக்கிற மென்டார்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த கைடன்ஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. இதுக்கு தேவையில்லாமல் அலைய வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் ஊரில் இருக்கிற பீப்புள்கிட்டயே நீங்கள் பண்ண முடியும். இதே மாதிரி வந்து இதுலேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிஐபிபியில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து அரௌண்ட் 10,000 கோடி ரூபாய்க்கு வேண்டிய ஈக்விட்டி கேபிட்டலை இதுக்கு கவர்மெண்ட்டில் மொபைலைஸ் பண்ணி அதுக்குண்டான ஃபண்டர்ஸ்லாம் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஒரு ஃபண்டிங் கிடைக்கக்கூடிய ஆக்சசபிலிட்டி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை இதுக்கு மேலே வர வாரங்களில் தரோம். இதில் வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லக்கூடியது இருக்குது, வேறு என்ன க்ரௌட் ஃபண்டிங்னா என்ன இருக்குது, இன்னும் மேலே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து உங்களுக்கு அதிகப்படியான நாலேஜ் கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். நன்றி. நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கைக்கும் அவை பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் நமக்கான என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். துக்கம் என்று சொல்லக்கூடிய துக்க நோய் என்று சொல்லக்கூடிய டிப்ரெஷனை பற்றி பேசிகிட்ருக்கோம். இது உளவியலாளர்கள் மட்டுமே பேசி வந்த ஒரு விஷயம் இன்றைக்கி சகஜ வாழ்க்கையில் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு என்ன சொல்ல சாதாரண சொல்லாயிடுச்சு. எப்படி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை இன்றைக்கி எல்லோரும் பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு அடுத்தபடியாக டிப்ரெஷனுங்கிற வார்த்தை இன்றைக்கி எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. ஹீ இஸ் டிப்ரெஸ்ட் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கிளினிக்கல் டிப்ரெஷன்னா என்ன, அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக வர சூழ்நிலையில் குடும்பத்தில் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படிங்கிறதுனால உடல் சார்ந்த உளவியல் சார்ந்த சமூகம் சார்ந்த சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆதாரமாக சொல்லக்கூடிய இந்த இழப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லாமே இழந்து போனதாக உணர்தல், அடிப்படையான என்ன சொல்வது உடல் சார்ந்த நடவடிக்கைகள், உணவு, தூக்கம், இந்த மாதிரி விஷயங்களில் கூட நாட்டம் இல்லாமல் இருப்பது, இதையெல்லாம் வச்சு நம்ம சந்தேகிக்கலாம் இவருக்கு இருக்குமா டிப்ரெஷன் அப்படின்னு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறை துக்கத்தை புரிந்து கொள்வதற்கே சிக்கல் ஏற்படுத்துது. ஏன்னா யாருமே தூங்க மாட்டேங்கிறாங்க, யாருமே சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே நேரங்கட்டு நேரம் வேலை செய்கிறாங்க, எல்லாருமே சிறுசிருக்கிறாங்க, யாருமே யார்கிட்ட சரியாக பேசலைங்கிறப்போ உண்மையான துக்க நோய் எது, நம்மளோட இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையினுடைய ஸ்ட்ரெஸ்னால் அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களான்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதற்காக தான் தேர்ந்த வல்லுநர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். இன்னொன்று சொல்கிறேன், இன்றைக்கு வந்து சமூகத்தில் வந்து எல்லா இடங்களிலும் இந்த வேகம் இந்த பரபரப்பு இருந்தாலும் அதிலிருந்து விலகி ஈடுபட முடியாமல் நிறைய பேர் ஒதுங்கி இருக்காங்க. எல்லாரையுமே நம்ம டிப்ரெஷன் சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் அமைதியாக இருந்தால் அதுக்கு பேர் டிப்ரெஷன் கிடையாது. அவர்கிட்ட அமைதியும் சந்தோஷமும் இருந்ததுன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்க இதுலேருந்து விலகி
தன்னைத்தானே குறுக்கிக்கிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை குறைச்சிக்கிட்டு எதுவுமே செய்யாமல் இருக்கும்பொழுது தான் அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கான்னு நம்ம சந்தேகப்படுறோம். என்ன வேணால் காரணங்கள் இருக்கலாம், காரணங்கள் இல்லாமே இருக்கலாம். ஆரம்பத்திலேயே சொன்னேன், எல்லா இதுலேயும் வயதினருக்கும் வரலாம் ஒரு டிப்ரெஷன். கண்டிப்பாக உதவி தேவை, முக்கியமான விஷயம். கண்டிப்பாக உதவி தேவை. ஏன்னா மற்ற நோய்களை காட்டிலும் துக்க நோய்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக வரக்கூடிய தற்கொலை எண்ணம். தற்கொலை எண்ணம் வரும், எல்லாரும் தற்கொலை பண்ணிப்பாங்கன்னு அவசியம் கிடையாது. பட் தற்கொலை எண்ணம் இருப்பவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கான சாத்தியங்கள் அதிகம். அதனால தான் நமக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு இதுவான ஜனத்தொகை இருந்தும் கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு இது கிடையாது. தற்கொலை தடுப்பு மையங்கள் மிக குறைவு, மிக மிக குறைவு. என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம நாட்டில் இன்னமும் அதிகமாக வேணும். இதை பற்றி விழிப்புணர்வு வேணும். ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதே மாதிரி மேலாளர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியணும். இப்போ ஒரு டிப்ரெஷனும் ஒருத்தர் வந்தால் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். மற்ற நோய்களை நம்மளால் உடனடி சொல்ல முடியுது. ஆனால் நம்மளுக்கு மனநோய்னா ஒரு சிக்கல் வருது. நம்ம என்ன நினைப்போம், இல்லையே நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் வேலை செய்கிறான், வர்றான் போகிறான் சாப்பிட்றான், அன்றைக்கி கூட எல்லாம் வந்தானே அப்படின்னு நம்ம நார்மல்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்களை அவங்க மேலே போட்டுக்கிட்டு உடனே இல்லை இல்லை நல்லா தான் இருக்கான்ப்பா. ஏன்னா நம்மளுக்கு மனநோய்ங்கிறத பற்றிய சித்தரிப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பல பேருக்கு மனநோயினாலே நினச்சிட்ருக்கேன்னா இதில் சினிமாவில் பார்க்குற மாதிரி உள்ளுக்குள்ளே இருப்ப சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருப்பாங்க, தனக்கு தானே பேசிப்பாங்க. அப்படி இருக்கிறதும் மனநோய் தான். அது இல்லாமல் இயல்பு வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஒரு இழப்பு அனுபவத்துடன் துக்ககரமாக உள்ளே போகிறது. ஒரு அளவுக்கு மீறி போகும்பொழுது தான் அவங்க நிஜத்தை இழந்து தனக்கு தானே பேசிக்கொள்ளுதல், தனக்கு ஏதோ ஒன்று கேட்குது, காதில் ஏதோ கேட்குதுன்னு சொல்கிறதோ இல்லாட்டி சந்தேகப்படுறதோ, அது கடைசி நிலை. ஆனால் 80% நம்மளுக்கு நார்மல்னு இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு துக்க நோய் இருக்கலாம். அதை கண்டுபிடிக்க வேண்டியதான் நம்மளுடைய கடமை. சரி, இப்போது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒன்று சொன்னோம், உங்கள் வீட்டில் உங்களோட குடும்பத்தில் யாருக்கு இது இருக்குதுன்னு பார்க்கணும். யாருக்கு இருக்குதுன்னு நேரடியாக கேட்டால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இதில் வேறு நிறைய என்னென்ன சண்டை வந்துடும். அப்பா சைடில் இருக்குன்னு அம்மா சொல்லுவாங்க, அம்மா சைடில் இருக்குன்னு அப்பா சொல்லுவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை எங்கள் அப்பா நல்லா தான் இருந்தார், எங்கள் மாமா அவர் ஏதோ எப்படியோ. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மரணம், அகால மரணம் நடந்திருந்தது, அதுக்கு தற்கொலை காரணமாக இருந்தது, இல்லாட்டி தற்கொலைன்னு சந்தேகிக்கப்படுறாங்கன்னு இருந்தால், ஏன்னா பல இடங்களில் இந்த துக்கங்கிறது துக்க நோய் டயக்னோஸ் பண்ணாமே போனது தான் நிஜம். தூக்கில் மாட்டி செத்துட்டாம்பாங்க, அவனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சும்பாங்க. ப்ராப்ளத்தை பெருசாக சொல்லுவாங்க, துக்க நோய் இருந்து தெரியாமையே போயிடும். அதே ப்ராப்ளத்தில் கிட்டத்தட்ட இப்போ லட்சக்கணக்கான பேர் நல்லா இருக்காங்க இல்லையா. எந்த ஒரு பிரச்சனைக்காக ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் முக்கிய பிரச்சனையை விட துக்க நோய் தான் 60% 70% காரணம். மற்ற மனநோய்கள் காரணமாக இருக்கலாம், வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளும் காரணமாக இருக்கலாம். ஆனால் வெளியில் சமுதாயத்திலேருந்து பார்க்கும்பொழுது என்ன சொல்லுவோன்னா, சமூக பிரச்சனையோ இல்லை குடும்ப பிரச்சனை, தனிநபர் பிரச்சனையை மட்டும் வச்சு இதனால தான் அவன் பண்ணிட்டான் அப்படிம்போம். பல இடங்களில் தற்கொலைக்கு காரணம் மனநோய், அது துக்க நோய் அப்படிங்கிற விஷயம் எங்கேயுமே சொல்கிறதில்ல, ஊடகங்களில் கூட சொல்கிறதில்ல, இதை பற்றி யாருமே சொல்கிறதில்ல. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒன்று நடந்திருந்ததுன்னா அவர்களுடைய மரபணுக்கள் நமக்கு இருக்குது, இந்த இதில் குடும்பத்தில் இருக்குது. அப்போது நமக்கு அந்த சான்சஸ் அதிகங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, முன்னே இருந்ததோட இன்றைக்கி ஆக்சுவலாக சமூக அளவிலேயே துக்கத்தை நோக்கி நம்மளை ஓரளவு நகர்த்தி கொள்ளக்கூடிய சமூகமாகிடுச்சு. இப்போ நான் ஒரு ஆய்வு படித்தேன், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்க்ரீனை அதிகமாக பார்க்குறவங்களுக்கு துக்க நோய் வருங்கிறாங்க. எந்த ஸ்க்ரீன் எவ்வளோ சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்குங்கிறாங்க. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம டிவி பார்க்குறோம், இல்லை நம்ம கம்ப்யூட்டர் பார்க்குறோம், இல்லை ஃபோனை பார்க்குறோம். ஒரு ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்க்ரீனை பார்க்குறதுனுடைய என்ன ஆகுது, நம்ம மூளை சுரப்பிகள் என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு பல பேருடைய வேலையே ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கிறது தான், பல பேருடைய வாழ்க்கையே ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கிறது தான். ரொம்ப சிக்கலான விஷயம் அது. இதை இதிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எப்போனா நீங்கள் மனிதர்களோட முகங்களை பார்க்கும்பொழுது தான் யார் மனிதர்களை புரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், மனிதர்களோட முகங்களை பார்க்குற நேரம் குறைஞ்சி போச்சு. இயந்திரங்களை பார்க்குறோம் இல்லையா. இயந்திரங்கள் எல்லா விதமான இயந்திரங்களாக இருக்கும். நம்ம கார் ஓட்டினா காரை பார்க்குறோம், வீட்டுக்கு நம்ம லேப்டாப்பை திறந்து வைக்கிறோம், ஃபோனை எடுத்துக்கிறோம்,
தொடர்ந்து கேட்ஜெட்ஸ் கூட தான் அதிகமாக நம்ம டைம் கொடுத்துட்ருக்கோம். மனிதர்கள் கூட பார்க்குறதில்ல. இப்போ நம்ம மனிதர்களை பார்க்கும் பொழுது தான் மனிதர்களுடைய உணர்வுகள் தெரிய ஆரம்பிக்கும். ஒருத்தர் வந்து துக்கப்படுறாரு, இல்லாட்டி சந்தோஷப்படுறாங்க, தனிமைப்படுறாங்கன்னு எப்போ தெரியும்னா, ஒருத்தர் பார்க்கும் பொழுதும் பேசும் பொழுதும் பகிரப்படும் பொழுது தான். இன்றைக்கு முக்கியமாக என்ன குடும்ப அமைப்பு, தனிமை. எல்லோரும் ஒரு ரூம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூம் வேணும். இன்றைக்கி எல்லா ரூம்குள்ளே தாப்பால் போட்டு தனித்தனியாக இருக்காங்க. தனிமை துக்க நோயை அதிகப்படுத்தும், பெரிதுபடுத்தும். வளர்ந்த நாடுகளில் துக்க நோய் அதிகமாக வருவதற்கு காரணம் இதுதான். இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறுதுன்னா துக்க நோய் கண்டிப்பாக அதிகமாக பெருகும்.